வணக்கம், வெல்கம் டு Vrkitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சுவையான கோஸ் கூட்டு வைப்பது எப்படி. வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்றதை பார்த்துடலாம். பாதி கோஸ் கட் பண்ணி துருவிய கோஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 1/2 கப் பைத்தம்பருப்பு, 2 பெரிய வெங்காயம், தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சது, இதில் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, 1 இன்ச்சு இஞ்சி, 4 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது ஏன் நம்ம நார்மல் கோஸ் கூட்டோட டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தா, நார்மலாக கோஸ் கூட்டு செய்யறச்ச பார்த்திங்கன்னா வெறும் தேங்காயும் சீரகமும் மட்டும்தான் அரைச்சி போடுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறதில்ல, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சோம்பு இது எல்லாமே நம்ம இடித்து போட போகிறோம். அதனால் டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இப்போ நம்ம கோஸ் கூட்டு எப்படி பண்ண போகிறோன்றதை வாங்க பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். முதல்ல 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுத்தம்பருப்பு, 2 நறுக்கின பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே நம்ம 2 பச்சை மிளகா உடைச்சி போட்டுக்கலாம். ஒரு இன்ச்சு இஞ்சி, 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். பூண்டு நம்ம தோல் உரிக்காமலே ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட் தரும். இப்போது நம்ம இதை நல்லா இடித்து வச்சாச்சு. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். அதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. அதுக்கடுத்தது நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கோஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதோடு சேர்ந்து பைத்தம்பருப்பை ஆட் பண்ண போகிறோம். இப்போது உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் சீரகம் சேர்த்துக்க போகிறோம். சுவையான கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். இன்னும் மேலும் டிஷ்ஷஸ் பார்க்குறதுக்கு எங்கள் VR குக்கிங் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.